பேச தெரியாது, கிராம மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ ஏதாவது தப்பாக சொன்னால் மன்னிச்சிடுங்க. முக்கியமான ஒரு தமிழ் வாய்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஏன்னா எப்பவுமே நிறைய சொல்லுவாங்க, நீங்கள் சோஷியல் மெசேஜ் போடுறீங்க, நீங்கள் இன்சிடென்ட் அவருடைய சொந்தங்கள் பற்றிய நம்பிக்கைக்குரிய ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த ரெபல் இந்த படம் வந்து ஸ்டுடியோ கிரீனில் நான் பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிருந்தது. அப்போவுமே ஞானவேல் சார் வந்து என் மேலே நம்பிக்கை, ஜிவி சார் வந்து எப்பவுமே ஒரு ரிபல் தான் சொல்லுவேன். அதாவது ஒரு போராளி, மிகப்பெரிய ஒரு ஜிவி சார் வந்து எப்பவுமே ஒரு ரிபல் தான் சொல்லுவேன். அதாவது ஒரு போராளி, மிகப்பெரிய ஒரு போராளி. அதை விட முக்கியமா அந்த சுறுசுறுப்பும் என்ன சொன்னாங்க அவங்க கவிதா மேடம், ஆக்சுவலி மிகப்பெரிய சுறுசுறுப்புன்னா காலேருந்து நைட் வரையும் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணி இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு ஒவ்வொரு படத்துக்குமே அவ்வளோ கமிட்மெண்ட்டாக, வெதர் இட் இஸ் மியூசிக் ஆர் இட் இஸ் ஆக்டிங், அவ்வளோ பிரமாதமாக ஜிவி சார் வந்து அந்த கமிட்மெண்ட்டோட படம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த ரிபலுக்கு அவருடைய கமிட்மெண்ட் மிக பெருசு. ஒரு 2 years இந்த பயணம். அந்த ஜிவி சார், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ ஃபார் த கமிட்மெண்ட் யூ ஹேவ் ஃபார் த ஃபிலிம். எல்லாரும் ஒரு ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் கொடுத்து அவருக்கு வந்து தேங்க் பண்ணணும். எங்கள் சார்பில் ஜிவி சாருக்கு மிகப்பெரிய தேங்க். அவர் இல்லைன்னா ரிபல் இல்லை. இன்னைக்கு ரிபல் அப்படின்ற ஒரு படம் இவ்வளோ சூப்பராக நிகேஷ்னுடைய கனவு படமாக வந்திருக்குன்னா அதுக்கு ஒரே காரணமாக நான் ஜிவி சாரை தான் சொல்லுவேன். அவருடைய ஃபுல் இன்வால்மெண்ட், ஃபுல் கமிட்மெண்ட் அண்ட் ஸ்டுடியோ கிரீனுக்கே ஒரு மிகப்பெரிய இந்த படத்துக்கு தூணாக இருந்து இந்த படத்தை முடிக்கிறதும், இதை இன்னைக்கு பப்ளிசிட்டி ப்ரொமோஷன் பண்ணி கொண்டு வரதுக்கும் எல்லாத்துக்கும் உறுதுணையாக இருக்கிறது ஜிவி சார் தான். ரெபல் இந்த படம் வந்து ஸ்டுடியோ கிரீனில் நான் பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா என்னை வந்து நான் இந்த கதை சொல்ல போகும்போது எனக்கு ஜஸ்ட் ஒரு 24 வயசு தான் ஆயிருந்தது. அப்போவுமே ஞானவேல் சார் வந்து என் மேலே நம்பிக்கை வச்சார். அதுக்கப்புறம் நான் படம் ஷூட் பண்ணிட்டு போயிட்டு ஒரு 10 நாள் எடுத்த ஃபுட்டேஜை போட்டு காமிச்சேன். அது வரைக்கும் பார்த்தவர் தான் இது வரைக்கும் படமே பார்க்கல. அப்போ இருந்து இப்போ வரை என்னை எந்த கேள்வியுமே கேட்டதில்லை. அது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இன்னொன்று, அவர் வந்து என் மேலே அப்போவுமே நம்பினது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா சின்ன வயசில் வந்து இப்படி ஒரு பொலிட்டிக்கல் ரீதியான ஒரு கதையை சொல்லும்போது அதை பண்ணுறதுக்கு ஒரு தைரியம் வேணும். அது வந்து ஞானவேல் சார் ஏற்றுக்கிட்டதுக்கு நான் அவருக்கு பெரிய நன்றி சொல்லணும். அதே மாதிரி தான் ஸ்டுடியோ கிரீனில் இருக்கிற நேகா மேடம், அவங்க தான் இந்த படம் வந்து ஃப்ளோருக்கு போகிறதுக்கு எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க வந்து படம் முடிகிற வரைக்கும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் தனஞ்சயன் சார், ஒரு விஷயமும் அவர்கிட்ட கேட்டு தான் இந்த படத்தவே பண்ணி முடிச்சிருக்கோம். போஸ்ட் ப்ரொடக்ஷன்லேருந்து எல்லாத்துலேயுமே ரொம்ப சப்போர்ட்டாக இருந்து இப்போ வர கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. அதுக்கு ரொம்ப நன்றி சார். அப்புறம் பெரிய நம்பிக்கைக்குரிய ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்டு ஞானவேல் சாருக்கு வந்து என்னுடைய நன்றியும் மகிழ்ச்சியும். ஏன்னா ஞானவேல் சார் வந்து நிறைய பேரோட லைஃப்பில் ரொம்ப முக்கியமான ஆளாக இருந்திருக்காரு. என்னுடைய லைஃப்பில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆள். அவர் வந்து இந்த மாதிரியான ஒரு படத்தை வந்து தயாரிக்க, இந்த படத்து மேலே நிறைய நம்பிக்கை கொண்ட ஒரு தயாரிப்பாளராக நான் வந்து பார்த்தேன். இந்த படம் பற்றி அவர் வந்து என்கிட்ட நிறைய முறை பேசியிருக்காரு. ஒரு புது படம் இந்த மாதிரி வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை, பயங்கரமாக வந்திருக்கு, டெஃபினட்டாக ஆடியன்ஸ்க்கு பிடிக்கும், செம்ம சூப்பரான ஒரு ஒர்க்காக இருக்கு, எல்லாரும் பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த படம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, டெஃபினட்டாக இது சூப்பராக ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு பெரிய நம்பிக்கையாக அடிக்கடி பேசுறதுல ரெபல் வந்து ரொம்ப முக்கியமான இடத்துல வந்து அவர் வந்து பார்த்துட்டு இருந்தார். அண்டு ரெபல் டெஃபினட்டாக வந்து அவர் நம்பிக்கையை வந்து பெற்றுத்தரக்கூடிய மிக முக்கியமான சினிமாவாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஞானவேல் சாருக்கு உறுதுணையாக இருக்கிற நேகாவுக்கு அண்ட் டீமுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப அவங்க வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து திரும்ப சாரோட பொறுப்புகளில் கொஞ்சம் பகிர்ந்து அவங்களும் வந்து நிறைய ஒர்க் பண்ணிருக்காங்க. முக்கியமான ஒரு தமிழ் வாய்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஏன்னா எப்பவுமே நிறைய சொல்லுவாங்க, நீங்கள் சோஷியல் மெசேஜ் போடுறீங்க, நீங்கள் ஜல்லிக்கட்டு ப்ரொடெஸ்ட் போனீங்க, நீங்கள் வந்து பல போராட்டங்களுக்கு போகிறீங்க, ஒய் ஆர் யூ நாட் வாய்ஸிங் யுவர் பொலிட்டிக்கல் வியூஸ் இன் அ ஃபிலிம் அப்படின்னு நிறைய சொன்னாங்க. அது அமையாமலே இருந்துச்சு. அப்போ திடீர்னு வந்து இந்த ஸ்கிரிப்ட் வந்துச்சு. சிவி குமார் தான் எனக்கு அமைச்சார் இந்த ஸ்கிரிப்டை. அப்போ வந்து நிகேஷ் வந்து கதை சொன்னார். ரொம்ப டேரிங்கான ஃபிலிமாக இருந்துச்சு. அண்ட் இட்ஸ் எ ரியல் இன்சிடென்ட். அவருடைய சொந்தங்களுக்குள்ள நடந்த ஒரு கதை, அவருடைய வாழ்க்கையில் அவருடைய ரிலேட்டிவ்ஸ்க்கு நடந்த ஒரு கதையை, உண்மை சம்பவத்தை எடுத்து பண்ணியிருந்தாரு. ஸோ he said it's a real incident. So I wanted to voice it out. ஏன்னா ஒரு முக்கியமான ஒரு தமிழ் வாய்ஸாக நான் நினைக்கிறேன் இந்த ஃபிலிமை. அண்ட் அதை வந்து ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. ஒரு பொலிட்டிக்கல் ஃபிலிமை வந்து ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அதோடைய எண்ட்லேருந்து எல்லாமே வந்து ரொம்ப மெச்சோர்டாக, ஒரு இவ்வளோ சின்ன பையன் வந்து இவ்வளோ மெச்சோர்டான ஒரு ஃபிலிமை ஹேண்டில் பண்ணுவாருன்றது வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அதோடைய விஷுவல், அருணுடைய கேமரா ஒர்க் செகண்ட் ஃபிலிம் மாதிரி இல்லை, ரொம்ப நல்லா இருந்துச்சு கேமரா ஒர்க். நேற்று சுதா கோங்கரா பார்த்துட்டு சொல்கிறாங்க இந்த கேமரா ஒர்க் இஸ் வெரி நைஸ். ஸோ அந்த மாதிரி தமிழ் அவ்வளோ நல்லா பேச தெரியாது, கிராம மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ ஏதாவது தப்பாக சொன்னால் மன்னிச்சிடுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ரெபல் வந்து ரொம்ப ஸ்பெஷலான படம். ஏன்னா இதுதான் என்னோட முதல் தமிழ் ஃபிலிம். ஸோ இட்ஸ் ஸோ க்ளோஸ் டு மை ஹார்ட் அண்ட் ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல் தட் ஐ குட் ஒர்க் வித் சச் அ கிரேட் team along with G.V. Prakash sir, such a wonderful co-star, and all other brilliant actors. And
இப்போது என்ன சொல்கிறது, எனக்கு இப்போ இங்கே நிற்கும் போதே நடுங்குது. And thank you all. Thank you so much for coming. All the supporting medias, all the honorable guests. Thank you so much for coming. So 22nd March-க்கு film release ஆக போகிறாங்க போகுது. And